السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين ومن تبعه وطاعه بالدين إلى يوم الدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் இந்த சபையில் ஒன்று திரண்டு இருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களை குறித்து திருமறை குர்ஆன் 2 கூறாக பேசக்கூடிய சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக நாம் நம்பியிருக்கக்கூடிய தத்துவம் என்னவென்றால், இறை நம்பிக்கை கொண்டு இருந்தாலே அவர்கள் நல்லவர்கள் தான். இது நாம புரிந்து வைத்திருப்பது. ஆனால் திருமறை குர்ஆன் இதை எப்படி வகைப்படுத்துகிறது என்றால், இறை நம்பிக்கை கொண்ட அடியார்களில் நல்லவர்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு. யார் நன்மையான காரியங்களை நோக்கி நகர்ந்து அந்த இறை நம்பிக்கைக்கு தூய்மை சேர்க்கிறார்களோ அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் அந்த தன்மை கொண்ட மக்களில் பரிசுத்தம் உள்ளவர்களை தனித்து அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். அப்படித்தான் இறை மறுப்பாளர்களை குறித்தும் திருக்குர்ஆனில் மற்ற இடங்களில் பேசப்படுகிறது. அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பாருங்கள். சூரா அன்ஃபால் 8வது அத்தியாயம் 2, 3, 4 ஆகிய தொடர் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இன்னமல் முஃமினூன, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்றால் யார் தெரியுமா அப்படின்னு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டால், அவர்களின் காரியங்களிலோ அவர்களின் வியாபாரங்களிலோ திருமண நிகழ்வுகளிலோ அவர்களின் சுகதுக்க காரியங்களிலோ லாப நஷ்ட நிகழ்வுகளிலோ அல்லாஹ்வை குறித்து அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்கள் உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்து விடும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எல்லா நிலைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள். அல்லதீன யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் அல்லாஹ்வை தொழுவார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவழிப்பார்கள். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற 5 பண்பை பேசலாம். அல்லாஹ்னு சொல்லப்பட்ட உள்ளம் நடுங்கும், அல்லாஹ்வின் வேத வசனங்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும், அல்லாஹ்வையே அவர்கள் சார்ந்திருப்பார்கள், அவர்கள் தொழுவார்கள், தான தர்மங்களை செய்வார்கள். உலாயிக்க முஃமினூன ஹக்கா, உலாயிக்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அல்லாஹ் எல்லா இறை நம்பிக்கை கொண்டவர்கள் இருந்து இவர்களை தனித்தல்ல காட்டுறான். இவங்களும் அவங்களும் ஒன்றும் கிடையாது, தரத்தில் அவர்கள் சமமானவர்கள் கிடையாது. ஆனால் எல்லாரையுமே முஃமின்னு சொல்றது உண்டு. முஃமினுக்கான அடையாளம், முதல் பேசிக் அடையாளம், அடித்தளமான அடையாளம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உளமாற ஏற்று மொழிந்து ஒருவன் மார்க்கத்துக்குள்ள வந்துட்டாலே, அவன் ஏற்றுவிட்டாலே அவன் இறை நம்பிக்கை கொண்டவன் தான், முஃமின் தான். முஃமின்கள் அத்தனை பேருக்குமே அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்குகிறான். பாவத்துக்கு ஏற்றவாறு நரகத்திற்கு சென்றோ அல்லது செல்லாமலோ சொர்க்கத்திற்குள் வருவார்கள். இது அதுல தரம் பிரிப்பான் அல்லாஹ். ஆனால் யார் உண்மையில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள், அந்த ஈமானுக்கு துரோகம் விளைவிக்காதவர்கள், ஈமானினுடைய பரிசுத்தத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதற்கு அல்லாஹ் இந்த 5 வரி விளக்கத்தை சொல்லித் தருகிறான். ஒவ்வொரு பண்பாக நீங்கள் பாருங்கள், அவர்களுக்கு இரையச்சம் மேலோங்கி நிற்கும். இப்ப நம்ம எல்லாருமே இரையச்சம் கொண்டவர்கள், அதுல மாற்றமே கிடையாது. நீங்க இஸ்லாத்துக்குள்ள இருந்தாலே உங்களுக்கு இரையச்சம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி இரையச்சம் இருக்கு? இப்ப நாமெல்லாம் நோன்பு வைக்கிறோம், தனிமையில் இருந்தால் கூட உணவையோ பானத்தையோ நெருங்குவது கிடையாது. நாமெல்லாம் தொழுகைக்கு வரோம், யாருடைய வற்புறுத்தலையும் வர்றது கிடையாது. சரி, தொழுகைக்கு வரோம், தொழுகையில ஈடுபடும் போது ஒழு கலைந்து விடுகிறது, கொஞ்சம் கூட தாமதிப்பது கிடையாது. உடனே போய் என்ன செய்யறோம்? ஒழு செய்யறோம். நமக்கு ஒழு கலைஞ்சதுன்னு பக்கத்துல உள்ள ஆளுக்கு தெரியவா போகுது.
அல்லது நம்ம ஒளி செய்யாம மறந்து போய் தொழுதுகிட்டு இருக்கிறோம், பக்கத்து உள்ளவருக்கு தெரியாம போகுது, அப்படியே ஒரு ரக்காயத்து ஓடிடுச்சு, இன்னொரு ரக்காயத்து ஓடிட்டா என்ன அப்படி நம்ம நிக்கிறது இல்லை. தொழுகையே முடிஞ்சிட்டா கூட மறுபடியும் ஒழுவை செய்து நாம மீண்டும் தொழுகையில் ஈடுபடுகிறோம். அப்ப நம்முடைய உள்ளத்துல அந்த இரையச்சம் என்பது படிந்து கிடக்குது, இல்லைன்னா கிடையாது. எல்லா மக்களுக்குமே இந்த இரையச்சம் என்பது இருக்கிறது. ஆனால் போதுமான அளவுக்கு இருக்குதா? அதான் நமக்கு மத்தியில எழப்படுகிற முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கு. நம்மகிட்ட போதுமான அளவுக்கு இரையச்சம் இல்லை, அது யாராக இருந்தாலும் சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்து ஒரு கருத்தை பதிய வைக்கிறார்கள் ஒரு சபையில். உண்மையில் இந்த வார்த்தையை சொல்வதற்கு துன்யாவில் ஒருவருக்கு அருகதை இருக்கிறது, திராணி இருக்குது அப்படின்னா அது பெருமானாருக்கு மட்டும்தான் உண்டு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஒரு முறை இரவு தொழுகை கால்கள் வீங்க தொழுதார்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை பார்த்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படும். 2 நேரம் இது நடக்கும். கால்கள் வீங்க தொழும்போது 2 பேர் பேசியிருப்பாங்க, நீங்க இப்படி சிரமப்படணும்னு ஆயிஷா நாயகி ஒரு சம்பவத்துல கேட்பாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சம்பவத்துல கேட்பாங்க. ஆனா 2 பேருமே சொல்ற கேள்வி ஒண்ணுதான், அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டானே ஏன் நீங்க சிரமப்படுறீங்க? ஆயிஷா நாய்க்கு ரசூலா கொடுக்கிற விளக்கம் என்னன்னா, அஃபலா அக்குனு அப்தன் ஷக்கூரா, என் இறைவனுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அங்க கொடுக்கிற பதில். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற பதில் என்னன்னா, உங்களில் அல்லாஹ்வை அதிகம் அறிந்தவன் நான், அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவன் நான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் தெளிவா டிக்ளேர் பண்றாங்க, ஏன் அளவுக்கு உங்களுக்கு இறைச்சம் இல்லைன்ட்டான். நான் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுறேனோ அந்த அளவுக்கு நீங்களும் பயப்படுற ஆட்கள் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டு எல்லா சஹாபிகளும், பின்னால் வருகிற முஸ்லிம்கள், முன்னால் இருந்த முஸ்லிம்கள் எல்லாருமே அல்லாஹ்வை பயப்படுற ஆட்கள் தான். என்ன அளவுக்கு நீங்க பயப்பட முடியாது. நான் அல்லாஹ்வை அதிகம் அறிந்து வைத்திருக்கிறேன், அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹ் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்க முடிகிறது. இந்த இரையச்சம் என்பது அது வளர்ந்து கொண்டே இருக்கும், அதுக்கு ஒரு முற்று பெறவே பெறாது. இப்ப உண்மையில ரசூலுல்லாஹ்வின் இரையச்சம் அதுக்கு மேல கிடையாதா? அதுக்கு மேல இருக்கு. ஒரு மனுஷனால அவ்வளவுதான் பயப்பட முடியும். அதை தாண்டிய காரியங்கள் யாருக்கு உண்மையில பயம், அந்த ஈரக்குலை நடுங்கிற அளவுக்கு பயம் உண்மையில் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அது ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. வானவர்களுக்கு அந்த பயம் உண்டு. வானவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு கட்டளை பிறப்பிப்பான் வானவர்களுக்கு. வானவர்களை தரம் பிரித்து வைத்திருப்பான், ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அல்லாஹ் வானவர்களை வைத்திருக்கிறான். கீழ் உள்ள வானவர்களுக்கு மேல் உள்ள வானவர்களிடத்தில் அல்லாஹ் என்ன பேசினான் அது தெரியாது அவங்களுக்கு. அப்ப அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன கட்டளை இட்டான்? அப்ப அந்த வானவர்கள் பதிலளிப்பார்களாம், அல்லாஹ் என்னென்ன கட்டளைகள் இட்டான். அந்த கட்டளையை பற்றி ரசூலுல்லாஹ் விலாவரியாக பேசுகிறார்கள். இரும்பு சங்கிலியை கொண்டு பாறையில் அடிப்பதை போன்ற அந்த கட்டளை இருக்குமா. அல்லாஹ் பேசி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பயம் விட்டு போகாது, கடுமையான பயத்தில் அவங்க இருப்பாங்க. அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையவே ஆரம்பிக்கும். அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு அவர்கள் பயப்படுகிற விதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வானவர்கள் பயப்பட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? பயப்படுறாங்க ஒரு பக்கம், என்ன தேவை வந்தது? அவர்கள் பாவம் செய்ய போறாங்களா? நன்மையில குறை வைக்க போறாங்களா? ஃபர்ல விட அவங்களுக்கு எல்லாமே ஃபர்லு தான், எல்லாத்தையுமே அவங்க மனம் வந்து செய்யற ஆட்கள், அவங்க குறையே வைக்க மாட்டாங்க. அப்படிதான் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். பெருமை அடிப்பவர்கள் கிடையாது, அவர்களுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. அப்ப எதுக்கு அவங்க பயப்படணும்? என்ன தேவை வந்தது? ஆனால் அவர்கள் கடுமையாக பயப்படுவார்கள். காரணம், அல்லாஹை குறித்து நபிகள் பெருமகனாரை விட அதிகம் அறிந்தவர்கள் வானவர்கள். ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இருந்து இருக்கிறாங்கல்ல, ரசூலுல்லாஹ் இப்ப மௌத்தாயிட்டாங்க, இப்பவும் இருக்கிறாங்களா இல்லையா? வானவர்களுக்குத்தான் உன்னில் பெரிய இரையச்சம், ஒரு இறை பயம் என்பது இருக்கிறது அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. மனிதர்களிலேயே அதிகம் அல்லாஹ்வை பயப்படுகிற இடத்தில் பெருமானார் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இறை பயம் என்பதை எவ்வளவு அதிகம் வேண்டுமானாலும் ஒருவன் வளர்த்து கொள்ளலாம். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் பாருங்கள், இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த இரையச்சம் இன்றைக்கு சமூக மக்களால் புறந்தள்ளப்படுகிறது. எப்படி ஈமான் கொண்டவர்கள் பார்க்கப்படுகிறார்கள்னா, உடையை வைத்தோ, அவனுடைய உடைமைகளை வைத்தோ, அவன் பேச்சை வைத்தோ இவன் ஈமான் கொண்டவன் என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இரையச்சத்தை வைத்து எப்படி பார்ப்பது கிடையாது, அப்படி பார்க்கவும் முடியாது. மனிதர்களுக்கு அந்த ஆற்றல் இல்லை. நான் இரையச்சவாதி, நான் சாதிக்கலாம்,
உங்கள்கிட்ட நிரூபிக்க முடியாது. அதுக்கு எவிடன்ஸ் காட்டணுமே. என்ன எவிடன்ஸ் காட்டுறது? வழிபாட்டையோ தான தர்மத்தையோ இஸ்லாமிய ஒழுங்குமுறைகளை காட்ட முடியாது. ரசூலுல்லாவுடைய காலத்துல நயவஞ்சகன் கூட தொலைத்தான் செஞ்சான். ரசூலுல்லா காலத்துல நயவஞ்சகன் கூட குரான் ஓதினான். குரான் தொண்டையில இறங்காதுன்னு மார்க்கம் பேசுது. ரசூலுல்லா காலத்துல நயவஞ்சகர்கள் கூட சில பேர் யுத்த காலத்துக்கு வந்துட்டு திரும்பி போயிருக்கிறான். அப்ப எந்த இறை அமலையும் காட்டி நான் இறையச்சவாதி என்பதை சாதிக்க முடியாது. மறுமை நாள்ல தான் அல்லாஹ் யார் இறையச்சவாதின்னு தரம் பிரிப்பான். இவர்கள் இறையச்சவாதிகள், இவர்கள் இறையச்சம் அற்றவர்கள் என்று அல்லாஹ் காட்டுவான். அது வரைக்கும் நீங்கள் இறையச்சவாதின்னு எனக்கு தெரியாது, நான் இறையச்சவாதியா உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த இறையச்சம் யார் உள்ளத்தில் மிகமிஞ்சி கிடக்கிறதோ அவர்கள் உண்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானம். இறை வேத வசனங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்குங்கிறோம். அது எப்படி ஈமான் உடைய அளவு கூடுவது? வசனங்கள் ஓதுவதனால நடக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்தை அவர்கள் சிந்திப்பார்கள், இந்த வசனத்தை அவர்கள் செயல்படுத்துவார்கள். யாருடைய உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்கிறதோ அவர்கள் வசனத்திற்கு வழிபட ஆரம்பிப்பார்கள். கட்டுப்பாடுக்கு தானே வசனமே எல்லாம் கொடுத்தான், ஓதிட்டு போக கொடுக்கலையே. எனக்கு குரானில் பல ஆயத்துகள் தெரியும், அந்த ஆயத்துகளுக்கு விளக்கம் தெரியும், ஆனால் அதை கடைபிடிக்க மாட்டேன். இவர்கள் ஈமான் கொண்டவர்கள் இல்லை. குரானினுடைய ஆயத்துகள் எனக்கு தெரியும், அதை அறிந்து வைத்திருக்கிறேன், அதை என் வாழ்நாளில் கடைபிடிக்கிறேன். இவர்கள் ஈமான் கொண்டவர்கள். சஹாபாக்களை பொறுத்தவரை முழு குரானை மனப்பாடம் செய்தவர்கள் பல நபித்தோழர்கள் உண்டு. அவர்கள் எப்படி அதை மனனம் செய்வார்கள் என்றால், நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்த பிறகு மனப்பாடத்துக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு காரியம் அல்லாஹ் சொல்றான்னு வைங்க, மனப்பாடங்கிறது ஃபர்லு கிடையாது, கடைபிடிப்பது ஃபர்லு. அல்லாஹ் வட்டி வாங்காதங்கிறான், ஒரு நல்ல ஆயத்து வருது, அல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதீன யத்தகப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ். குர்ஆன் பேசுது, வட்டி வாங்கக்கூடியவன், வட்டியை உண்ணக்கூடியவன் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவான். இது எதை நாடுது? வட்டி வாங்காத நாடுது. அதை வட்டி வாங்கலைனாலே நீங்க அந்த குர்ஆன் வசனத்துக்கு வழிமொழிந்து விட்டீர்கள் அர்த்தம். மனப்பாடம் ரெண்டாவது விஷயம் இல்ல. நீங்க மனப்பாடம் பண்ணலைனாலும் நீங்க சொர்க்கம் பெறலாமே. இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணல, சொர்க்கம் கிடைக்காதா? குர்ஆன்ல எத்தனையோ ஆயத்துகள், எத்தனையோ சூறாக்கள் நமக்கு மனப்பாடம் இல்லை, சொர்க்கம் கிடைக்காதா? கட்டுப்படலைன்னா சொர்க்கம் கிடைக்காது. வட்டி வாங்கறத கைவிடலைன்னா சொர்க்கம் கிடைக்காது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இறை வேத வசனங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்குங்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ்வை அவர்கள் சார்ந்திருப்பார்கள். 3 அடிப்படை பண்பை குறித்து இந்த வசனங்கள் பேசுகிறது. அல்லாஹ்வை சார்ந்திருப்பது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மகத்தான பண்புங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. மறுமை நாளில் ஒரு 70,000 நபர்களை இந்த உம்மத்திலிருந்து எடுப்பான். எல்லா உம்மத்திலிருந்து எடுத்தா நம்மளாம் வரமாட்டோம். இப்பமே நம்ம வருவோமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியது. இந்த உம்மத்திலிருந்து ஒரு 70,000 நபர்களை அல்லாஹ் தேர்வு செய்வான். அவர்களுக்கு எந்த கேள்வியும் கிடையாது, கேள்வியே கிடையாது. தொழுதீங்களா, நோன்பு வச்சிங்களா, கற்பொழுக்கத்தோடு நடந்தீங்களா, தாய் தந்தையை கவனிச்சிங்களா, மனைவிக்கு கண்ணியம் செய்தீர்களா, எந்த கேள்வியும் கிடையாது. அவங்க மறுமையில் எந்திக்க வேண்டியதுதான் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான அந்த நாள் அப்படி நிற்கணும். அப்படியே அல்லாஹ் வந்து முகமது நபியோட போங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவோம். நபி கையை பிடிச்சிட்டு போயிட வேண்டியது, நேர சொர்க்கம். ஒரு கேள்வி கிடையாது. மறுமையினுடைய மொத்த கோர் இருக்கிற அடித்தளம், அதனுடைய முக்கியமான கருவே என்னன்னா அல்லாவின் விசாரணை. ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் குர்ஆன்ல சொல்றான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், எந்த நாளில் அல்லாவின் பால் ஒன்று திரட்டப்படுவீர்களோ அது பயப்பட தகுதி வாய்ந்த நாளுங்கிறான்ல. அல்லாவுடைய விசாரணை மறுமை பயப்பட வேண்டியதில்லை, உண்மையிலே கிடையாது பயம். அல்லாவின் விசாரணைன்னு ஒண்ணு இல்லைன்னு வைங்க, மறுமை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நாளை பயப்பட வேண்டாம், நரகங்கிறது தனியா பயப்படணும். அந்த நாளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அந்த நாள்ல இருக்குது? அல்லாவின் விசாரணை தான் அந்த நாளுக்கான மொத்த பயத்தை அதிகப்படுத்துது. அவன் என்ன கேட்க போறானோ, அவன்கிட்ட மறைச்சு ஒழிச்சு பேச முடியாது. அவன் எந்த ஒரு வாய்தாக்களுக்கும் டைம் கொடுக்க மாட்டான், எந்த சிபாரிசையும் ஏத்துக்க மாட்டான், எந்த பிணை தொகையை எடுத்துக்க மாட்டான். அப்ப அவன்கிட்ட என்னத்தை பேசி எப்படி தப்பிக்க? அந்த மறுமை பயத்துக்கு காரணமே அல்லாவின் விசாரணை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், விசாரணையற்ற 70,000 பேர் அல்லாஹ் தூக்கி சொர்க்கத்தில் அனுப்ப போறான். எவ்வளவு பெரிய கொடுப்பன தெரியுமா? விசாரணை வாங்கிட்டு நீங்க சொர்க்கம் போறதா இருந்தாலுமே அவங்கள விட நமக்கு தகுதி குறைவு தான். விசாரணை முடிகிற வரைக்கும் நம்ம பயம் நீங்க போறது கிடையாது, கடுமையான பயத்தில் தான் இருக்க போறோம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த 70,000 பேர் யாருங்கிறதுக்கு பட்டியலிடுகிறார்கள். அவர்கள் பறவை சகனம் பார்க்க மாட்டார்கள்,
நோய் வந்தால் நெருப்பால் சூடிட மாட்டார்கள். நபிகளார் காலத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு. தமிழகத்தில் ஒரு காலத்தில், இன்னமும் சில கிராமங்களில் மூட பழக்க வழக்கங்கள், மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா காலில் சூடு போடுவாங்க, அப்படிலாம் பழக்கம் உண்டு. மஞ்சக்காமலை வந்துச்சுன்னா அதுக்கு பத்தியமான சாப்பாடுகளோ மருந்து மாத்திரைகளை இப்படி எடுக்கலாம். சூடு போடுறது, எந்த நோய்க்கு சூடு போடக்கூடாது, ரசூலுல்லாஹ் காலத்தில் உண்டு. தமிழகத்திலுமே சில பகுதிகளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி அவர்கள் நோய் வந்தால் சூடிட்டு கொள்ள மாட்டார்கள். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் மூட பழக்கம் அது இருக்காது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஅலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அவர்கள் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பார்கள், அல்லாஹ் தான் கதின்னு கிடப்பாங்க. இப்படி இருக்கிற இந்த மக்கள் தான் நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் 70,000 நபர்களில் ஒருவராக தேர்வு செய்யப்படுவார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், அல்லதீன யுகீமுன ஸலா, அவர்கள் தங்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற அந்த தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். ஒ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ரிஸ்கில் இருந்து, உணவுப் பொருளில் இருந்து, பொருளாதாரத்திலிருந்து நல் வழியில் செலவழிப்பார்கள். 5 பண்பை குறித்து பேசுறான். இரையச்சம் அதிகமாக இருக்கும், இறை வசனங்களுக்கு வழிபடுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள், தொழுவார்கள், தர்மம் செய்வார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உலாயிக்க ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள். இவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அல்லாஹ் இவர்களுக்கு தரஜாக்களை கொடுக்கிறான். ஒ மக்ஃபிரா, மன்னிப்பை தருகிறான். ஒ ரிஸ்குன் கரீம், சங்கை மிகுந்த உணவை தருகிறான் என்று குர்ஆன் பேசுகிறது. நம்ம எல்லாருமே இறை நம்பிக்கை கொண்டவர்கள், நம்ம எல்லாருக்குமே அல்லாஹ் இறையச்சத்தை வழங்கி இருக்கிறான். ஆனால் இது போதுமான இறையச்சம் என்பது கிடையாது. வேத வசனங்களுக்கு கட்டுப்படுதல் இது போதுமான அளவுக்கு இல்லை. அல்லாஹ்வை சார்ந்து இருப்பது இது போதுமான அளவுக்கு இல்லை. நாம இந்த உள ரீதியான அந்த நெருக்கத்தை இறை மார்க்கத்தோடு எந்த அளவிற்கு நெருக்கி கொண்டு வருகிறோமோ அதுவே நம்மை தலை சிறந்த தூய்மையான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக நம்மை மாற்றும் என்பதை சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.